ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இரண்டாவது நாள் காலை 5 மணி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. பூசை வைக்க போகிறாங்க 2வது மாடியில். எல்லோரும் குளிச்சுட்டு இப்போ தான் வந்தாங்க. பூசை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்ப போகிறோம். செம்ம அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சு. அவ்வளோ அழகாக. ஃபஸ்ட்டு காலையிலே இங்கே பூசை வச்சாச்சு. பூசை வச்சுட்டு ஃபாதர் கூட செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு ஓகேங்களா, செம்மையாக இருக்குது பாருங்கள். பூசை முடிஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா. அடுத்தது காலை சாப்பாடு இங்கேயே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த பஸ்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயே அது ஏ பஸ்ஸு, இது பி பஸ். அண்ணி எங்கே நீ போகிற? சோறு தராங்களா? சோறுனா நீ முன்ன போகிற? சோறு முக்கியமா? மக்கள்லாம் நிற்கிறாங்க. எங்க பாருங்க, சப்பாத்தி ரெடியாக இருக்குது மக்களுக்கு கொடுக்கறதுக்கு. ராஜீவ் காந்தி சுட்டப்பட்ட இடம். ராஜீவ் காந்தி அவர்கள் சுட்டப்பட்ட இடம். செக்கிங்கு இன்னும் உள்ளுக்க தான் போகணும். ராஜீவ் காந்தி சுட்டு கொல்லப்பட்ட இடம். நம் நாட்டு கொடி பறக்குது பாருங்க. தாமரை செடி அழகா இருக்கு பாருங்க. நம்ம மக்கள் எல்லாம் பஸ்ஸை விட்டு இறங்கி செக்கப் முடிஞ்சு. ஏன்னா உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஒரு மிட்டாய் கூட அலோடு கிடையாது. எல்லாத்தையும் செக் பண்ணி தான் தரவா அனுப்பிச்சி விட்றாங்க. ஜென்ஸு லேடிஸு எல்லாமே. லேடிஸ் தனியாக செக் பண்ணுறாங்க ரூமில், ஜென்ஸுக்கு தனியாக அலோட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா பாருங்க, மிலிட்ரி மேன் அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு. ஃபோன் அலோடு கிடையாது பாருங்க எப்படி பாயுதுன்னு அழகா. இங்கெல்லாம் குரூப் பண்ணு ஃபோட்டோ பிடிக்கிறாங்களா, அங்கே தான் அவர் வந்து இந்த வெடிகுண்டு வச்ச இடம்னு நினைக்கிறேன், இறந்தது இடம்னு நினைக்கிறேன். அங்கே வந்து நம்ம பக்கத்தில் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா மிலிட்ரி மேன் நிற்கிறாங்க.
வெடிகுண்டு வெடித்த இடம், வெடிகுண்டு வெடிச்ச இடம். அடுத்தது ஃபோட்டோலாம் பிடிச்சாச்சு எல்லாரும். அருமையாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இடம். ஸ்பேஸ் வந்து நல்லா சுத்தமாக நீட்டாக வச்சுருக்காங்க. நம்ம தேசிய கொடி பாருங்க பறக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாது. பட் ஆனால் உள்ளுக்க நுழையில எதுவுமே பர்ஸ்லேயே காசு தவிர வேறு எதுவுமே வச்சுருக்கக்கூடாது. முட்டாயி அதுக்கப்புறம் எதுவுமே வேறு திங்ஸ் எதுவுமே எடுத்து வரக்கூடாது. பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் உள்ளுக்க நுழைய. சாப்பாடு ஐட்டம்ஸு எதுவுமே எடுத்து வரக்கூடாது. அவன் யானை பின்னாடி பார்க்குறான். என்ன முட்டாய்னா ஏமாந்துருவானா? அப்புறம் அப்படியே வெளியே கிளம்புற வேண்டியதான். வெளியே வந்தாச்சு. எங்க இருக்குன்னு பாரு. நவுருண்ணே. ஐயோ செல்ல மறைஞ்சிருச்சுண்ணே. இதுண்ணே இது என்ன ஊரு? புனித தோமையார் ஆலயம். என்ன ஊரு? சென்னை தானா? சென்னை. கடவுளுடைய மகன். அதனால உனக்கு என்ன தேவை கிடையாது, வழிமுறைகள் தேவை கிடையாது, வழிகாட்டு தேவைப்படுகிறது. யார் வாழ்க்கையிலே வழிதவறி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் வழிகாட்டு. நம்ம அங்கலாய்க்கிறோமே, நம் தவறுகள் செய்கின்ற பொழுது, நம்முடைய சகோதரர்களுக்கு எதிராக குற்றம் புரிகின்ற பொழுது, ஐயோ அந்த ஆண்டவரை விட்டு குணத்தை நம்முடைய சகோதரிகளுக்கு நாம் அதை பிரதிபலிக்கிறோமா என்ற சிந்தனையை இன்றைய நாளிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு எத்தனை நாம் தவக்காலம் மேற்கொண்டாலும் பெரிய யாத்திரைகள் மேற்கொண்டாலும் புனித கடவுள் எதற்கு ஊராய் தந்தையாக இருக்கிறார், எதற்கு நம்ம கடைசியும் மன்னிச்சு இருக்கிறாரு. அந்த அத்தி மரத்தை போல வாய்ப்புகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாவம் இந்த 4 மாதம் பாவம் அந்த இலக்கத்தை காட்டி கொண்டிருந்தோம்னா சென்னை கடவுள் நமக்கு அத்தி மரத்தை போல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி ரைட்டு கீழே பகுதி இங்கெல்லாம் நான் வந்ததே இல்லை சென்னைக்கெல்லாம். நல்ல இந்த பெற்ற பெரும் வாழ்வை சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட இறைவன் மறந்தர ஞாயிற்றுக்கிழமை கடந்திருநாள். எனவே நம்முடைய கத்தோலிக்க திரு
கட்டணும்னு நினச்சி கல் எடுத்து அடுக்கியிருக்காங்க பாருங்க. வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சி எடுத்து வைக்கிறது தான். எவ்வளோ பேர் எடுத்து வச்சுருக்காங்க பாரு நெட்டுக்கும் ஃபுல்லாக. என்ன கழிச்சிருக்காங்க? ரெனோவேஷன் பண்ணும்போது அந்த முக்கியமானது உடஞ்சதை அப்படியே வச்சுருக்கோம். நம்ம வந்த மலைப்பகுதி இப்போ இருக்க கோயிலோட இது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக போலாம் வர சொல்லிட்டாங்க. இறைவனாகிய ஆண்டவருக்கு